அறிவுடை பெரியர் அப்போஸ்தலர் பணி 14:15 சின்னப்பர் கூறுகிறார், நாங்களும் உங்களைப் போன்ற மனிதர்கள்தானே என்று. இதைத்தான் எல்லா ஆயர்களும் பணிவோடு சொல்ல வேண்டும். ஆனால் இன்று நடப்பது என்ன? ஆயர்கள் தாங்கள் தவறும்போது நேரில் சென்று சொன்னால் பழி வாங்குகின்றனர். கடிதமாவது எழுதி பார்ப்போம் என்றால் பதில் வைப்பதில்லை. இது அவருடைய நோய் போதும். ஒரு கான்கிரீட் எக்ஸாம்பிள், தூத்துக்குடியிலே ஒரு காலகட்டத்திலே திருமண பயிற்சியிலே நடந்தது என்ன? தம்பதியர் எப்படி அனுசரித்து போவது என்பதை கற்பிப்பதற்கு பதிலாக முழுவீச்சிலே செக்ஸ் எஜுகேஷன் வாத்சாயனரையும் மிஞ்சும் அளவுக்கு, குறிப்பாக அபார்ஷன் பண்ணும் முறையை கற்பித்தனர். நமது கேள்வி, மனைவி இருக்கவே கணவன் இன்னொரு உறவு வைத்திருந்தால் தானே அபார்ஷன் தேவைப்படும். இது தேவைதானா? அந்த அபார்ஷனுக்கும் கூட அசிங்கமாக படம் போட்டு நூல் வெளியிட்டனர். அந்த படங்களை கொண்டு மருத்துவமனையில் சில டாக்டரிடம் காட்டினேன், இது சரிதானா என்று. அவர்களோ, இப்படி படம் போடுவதற்கு வெட்கம் இல்லையா என்று திருப்பி கேட்டனர். உடனே அந்த படங்களை வெட்டி ஆயருக்கு அனுப்பினேன். இந்திய ஆயருக்கு அல்ல, இதற்கு முந்தைய ஆயருக்கு. பதில் வைத்தாரா? அதற்கு பதிலாக ஃபாதர் ரூபர்ட் அருள்வலரிடம் காது குத்து கல்யாணம் நடத்தி இருக்கின்றார். நான் ஆதாரங்களுடன் பேசுகின்றேன். எப்படி? இவனை பங்கிலிருந்தே விரட்டப் போகின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார். அதன்படி பறந்து வந்தது ரிமூவல் ஆர்டர். 1517ஆம் ஆண்டு விட்டன்பர்க்கு தேவாலயத்தின் கதவிலே கொண்டு மார்ட்டின் லூத்தர் ஒட்டினாரே நோட்டீஸை, அதே போன்று இவரும் நோட்டீஸை கொண்டு எங்கள் கோவில் கதவிலே கொண்டு ஒட்டினார். குறு இல்லத்திலிருந்து என்னை குண்டுக்கட்டாக தூக்கி வர 3 போலீஸ் வேன்களையும் அனுப்பி வைத்தார். காவல்துறைக்கு பதில் வைத்தேன். ரிமூவல் ஆர்டர் போடுவதற்குத்தான் ஆயருக்கு உரிமை உண்டே தவிர குண்டு கட்டாக தூக்குவதற்கு எல்லளவும் அதிகாரம் கிடையாது. வேண்டுமானால் அவர் நீதிமன்றத்திற்கு போகட்டும், அங்கே அவரை பார்த்து கொள்கின்றேன் ஒரு கை. அப்படி சூளுரைத்து 2 மாதம் அங்கே இருந்து காட்டினேன். வெட்கி தலைகுனிந்தார் ஆயர். ஆளை ஏய்க்குமாம் ஆவரங்காட்டு நரி, அதை ஏய்க்குமாம் ஒத்தைக்கால் நண்டு. இதையெல்லாம் சொல்ல காரணம் என்ன தெரியுமா? 1 கொரிந்தியர் 9:27 சின்னப்பர் கூறுவார், பிறருக்கு நற்செய்தி அறிவிக்கின்ற நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதபடி என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன். ஒவ்வொரு ஆயரும் இதை பணிவோடு சொல்ல வேண்டுமென்றோ?